அகதா கிறிஸ்டியின் ரோஜர் ஆக்ராய்டு கொல்லப்பட்டார். அத்தியாயம் 3. பூசணிக்காய் வளர்த்தவன். பெர்லியில் நான் டின்னர் எடுத்துக்கொள்ள வேண்டியிருப்பதாக கரோலினிடம் சொன்னேன். ஒரு மறுப்பும் அவள் தெரிவிக்கவில்லை. என் எதிர்பார்ப்புக்கு எதிராக. எக்ஸலண்ட் என்றாள் அவள். அதை பற்றின எல்லா விவரங்களையும் நீ கேள்விப்படுவ பாரு. அது சரி, இந்த ரால்ஃப் கிட்ட என்ன கோளாறு? ரால்ஃப் கிட்டையா என ஆச்சரியப்பட்டு கொண்டே கேட்டேன். அவன் நல்லா தான் இருக்கான். அப்போ பெர்லின் பார்க்கில் தங்க வேண்டியது தானே? அங்கே தங்காமல் எதுக்காக கிராமத்து ஆண்கள் லாட்ஜில் தங்கணுமா? விடுதியில் ரால்ஃப் தங்கியிருக்கிறான் என்று நிரூபித்து கொள்ள இவளை நான் மறுமுறை கேட்கவே இல்லை. ஒரு சமாச்சாரத்தை கரோலின் சொல்லியிருக்கிறாள் என்றால் எனக்கு அதுவே இதேஷ்டமானது. பைய லண்டனில் இருக்கிறானல்ல, ஆக்ராய்டு என்கிட்ட சொன்னாரு என்றேன் நான். இவளிடம் எந்த தகவலையும் பகிர்ந்து கொள்வதில்லை என்னும் என்னுடைய விலை மதிப்பற்ற சட்டத்திட்டத்திலிருந்து திடுமென விளைந்திருந்த கிளர்ச்சியால் ஒரு கணம் நான் வழுவிவிட்டேன். ஹோ என்றாள் கரோலின். நான் சொன்ன தகவலின் பேரில் இவள் தன்னுடைய மூளையை துரிதமாய் இயக்கிக் கொண்டிருப்பதை இவளுடைய மூக்கு நுனி சுண்டிவிட்டார் போல துடிதுடிப்பதிலிருந்து என்னால் காண முடிந்தது. நேற்று காலையில தான் லாட்ஜில் வந்து இறங்கினான் அவன், சொன்னவள் அவள். இன்னும் அங்கே தான் இருக்கான். நேற்று ராத்திரி ஒரு பெண்ணோட வெளியே போயிருக்கான். இது எனக்கு எல்லளவும் வியப்பை உண்டாக்கவில்லை. ரால்ஃப் அவனது வாழ்நாளில் ஏறத்தாழ எல்லா இரவுகளிலும் ஏதாவது ஒரு பெண்ணுடன் வெளியிலேயே தான் தங்கியிருக்கிறான். ஆனால் உல்லாச வெகுவாய் காணப்படும் டவுனை விட்டுவிட்டு இங்கு கிராமமான கிங்ஸ் அப்பார்ட்டை அவன் ஏன் தேர்ந்தெடுத்திருக்க வேண்டும் என்பதில் எனக்கு ஆச்சரியம் உண்டானது. பாரில் வேலை பண்ணுற யாராவது ஒருத்தியா கேட்டேன் நான். கிடையாது, இதுதான் விஷயமே. அவளை சந்திக்க தான் அவன் கிளம்பி வெளியே போயிருக்கான். அவள் யார் என்பது தான் எனக்கு தெரியல. இப்படி ஒரு தோல்வியை ஒப்புக்கொள்வது கரோலினுக்கு மிக கசப்பாயிருந்திருக்கும். ஆனால் என்னால் யூகிக்க முடியும். சலிப்பென்பதே அறியாத என் தங்கை தொடர்ந்தாள். பொறுமையாய் காத்திருந்தேன். அவன் உறவுக்கார பொண்ணு ஃப்ளோரா ஆக்ராய்டு? ஆச்சரியத்தால் எக்காலமாய் கேட்டேன். இந்த ஃப்ளோரா ஆக்ராய்டுக்கும் ரால்ஃபுக்கும் இடையே எந்த விதமான உறவு முறையும் கிடையாது. ஆனால் ஆக்ராய்டின் உண்மையான சொந்த பிள்ளையாகவே இவன் பார்க்கப்படுவதால் இவ்விரு இளைஞர்களும் உறவுக்காரர்கள் என்றே எடுத்துக்கொள்ளப்பட்டுவிட்டது. என் கேள்விக்கு பதிலாய் ஃப்ளோரா ஆக்ராய்டு என்று சம்மதம் வைத்தாள் என் சகோதரி. சரி, அப்படி அவளை பார்த்து தான் ஆகணும்னா நேராக இவன் பெர்லின் பார்க்குக்கே போக வேண்டியது தானே? ரகசியம் நிச்சயம் என்று அடக்க முடியாத கொண்டாட்டத்தோடு சொன்னாள் இவள். இதை அந்த வயசான ஆக்ராய்டு ஏத்துக்க மாட்டான். இதுங்க இப்படி தனியாக வெளியே தான் சந்திச்சாகணும். கரோலினின் தியரியில் ரொம்பவே அதிகமான ஓட்டைகளை நான் பார்த்தேன். ஆனால் அதையெல்லாம் அவளுக்கு சுட்டி காட்டுவதிலிருந்து நான் பின்தங்கிவிட்டேன். எங்கள் பக்கத்து வீட்டுக்கு வந்திருக்கும் புது மனிதனை பற்றிய குறிப்பு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி இதிலிருந்து தப்பிக்கச் செய்தது. லார்ச்சஸ் என்னும் குடும்பத்தை சேர்ந்தது அடுத்த வீடு. அந்த வீடு ஒரு அந்நியனால் சமீபத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டுள்ளது. கரோலினை எரிச்சலில் உச்சத்துக்கே கொண்டு செல்லும் விதமாய் அவர் ஒரு அயல் நாட்டினன் என்பதை தவிர அவரை பற்றிய எந்த தகவலையும் இவளால் பெயர்க்கவே முடியாமல் ஆகியுள்ளது. இவளுடைய துப்பறியும் கூட்டமும் இதில் பரிதாபமாய் தோற்றுள்ளது. ஏனையவர்களைப் போலவே பால், காய்கறிகள் இவற்றோடு இறைச்சியும் வாங்கிக் கொள்கிறார் அவர்.
ஆனால் இவற்றை அவருக்கு சப்ளை பண்ணும் எந்த ஒரு வியாபாரியாலும் அவர் குறித்து எவ்விதமான தகவலையும் சேகரிக்க இயலவில்லை. அவரது பெயர் வெளிப்படையாய் மிஸ்டர் போராட் என்று அறியப்பட்டுள்ளது. இப்படி ஒரு பெயர் இருப்பது சாத்தியமே இல்லை என அறிவிப்பது போன்ற நிஜத்தன்மையற்ற ஒரு பெயர். அவரை பற்றி அனைவருக்கும் தெரிந்துள்ள ஒரே பொது விஷயம் இதுதான்: அவர் பூசணி பழங்களை வளர்க்கிறார். ஆனால் நிச்சயமாய் இப்படிப்பட்ட ஒரு தகவலை துரத்தி கொண்டு கரோலின் அலையவில்லை. இவளுக்கு தெரிய வேண்டியதெல்லாம் அவர் எங்கிருந்து வருகிறார், அவர் என்ன செய்கிறார், அவருக்கு கல்யாணம் முடிந்து விட்டதா, அவர் மனைவி எப்படி இருந்தால் அல்லது எப்படி இருப்பாள், குழந்தைகள் எத்தனை, அவருடைய அம்மாவின் பூர்வீகம் எல்லாம் என்ன, இன்னும் பல பல. கரோலினை அப்படியே உரித்து வைத்துள்ள யாரோ ஒருத்தர் தான் இந்த பாஸ்போர்ட் கேள்விகளை வடிவமைத்திருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். மை டியர் கரோலின் என அழைத்தேன் நான். அந்த ஆள் என்ன வேலையில் இருந்தான் என்பதில் கடுகளவு கூட சந்தேகமே கிடையாது. நாவிதனா இருந்திருக்கணும், முடி திருத்துபவன். அவனுடைய மீசை தான் பாரு எப்படி இருக்கு. கரோலின் இணங்கவில்லை. முடி திருத்துவனாயிருந்தா அவனுக்கு அலையலையான கேசந்தான் இருக்கும் என்றாள். குச்சி குச்சியாக அல்ல என்றும் முடித்தாள். அப்படித்தான் எல்லா பார்பர்களும் இருக்கானுங்க. நீல நீல குச்சி முடி கொண்ட பற்பல முடி திருத்துபவர்களை எனக்கு தனிப்பட்ட முறையில் தெரியும். அவர்களையெல்லாம் சாட்சிக்கு அழைத்து பார்த்தேன். வழிக்கு வர மறுத்தே விட்டாள் கரோலின். அந்த ஆளை என்னால் எதுலேயுமே சேர்க்க முடியல. பாதிக்கப்பட்டவளாய் சொன்னாள் இவள். அன்னைக்கு தோட்ட ஜாமான்களை சிலதை அவர்கிட்ட இருந்து கடன் வாங்கினேன். அத்தனை சாந்தமாய் தந்தார். ஆனால் என்னால் அப்பவும் அவர்கிட்ட இருந்து எதையும் தெரிஞ்சிக்கவே முடியல. வெளிப்படையாக அவர் பிரெஞ்சு நாட்டவரானு வளீர்னு கேட்டும் பார்த்தேன். அப்படியெல்லாம் எதுவும் கிடையாதுன்னார். ஆனால் என்ன மாய மந்திரமோ, இதுக்கு மேலே என்னால் வேற எதையுமே கேட்க முடியல. எங்களுடைய மர்மமான பக்கத்து வீட்டுக்காரன் மீது எனக்கு புதுப்பிக்கப்பட்ட ஈடுபாடு உருவாவதை உணர்ந்தேன். கரோலினுடைய வாயையும் அடைத்து அவளை வெறும் காலிப்பெட்டியாக ஒருத்தனால திருப்பி அனுப்ப முடிகிறது என்றால் அவன் நிச்சயம் ஒரு தனிப்பட்ட பிரத்யேகமானவனாக தான் இருக்க வேண்டும். அவர்கிட்ட என்று தொடர்ந்ததும், இவள்தான் புதுசாக அறிமுகமாகியிருக்கிற வேக்யூம் கிளீனர் இருக்குன்னு நினைக்கிறேன் என்றாள். ஏதோ ஆழ்ந்த சிந்தனைக்குள் விழுந்து விட்டவர்களாகவும் அதன் தாக்கத்தினால் தொடர்ந்து கதிர்வீச்சாய் கேள்விகள் வந்து விழப்போகின்றன என்பதையும் நான் கரோலினுடைய திண்டாடும் விழிகளிலிருந்து படித்துவிட்டேன். இந்த இடைவேளிதான் வாய்ப்பு என்று அறிந்த நான் தோட்டத்துக்குள் தப்பித்து ஓடிவிட்டேன். எனக்கு தோட்டம் என்றால் அபிலாஷை ஜாஸ்தி. அங்கும் இங்கும் கிளை பரப்பியிருந்த செடிகளின் கிளைகளை நான் ஒடித்தெறிந்து நேர்த்தி பண்ண இறங்கும்போது அருகிலிருந்து எச்சரித்த ஒளி ஒரு குரலும் எனதருகே பாய்ந்த ஒரு கனமான பொருளின் உஸ் என்ற விசில் சப்தமோ சேற்றிலிருந்து பிடுங்கப்பட்ட ஒன்று வெறுப்பூட்டும் ஓசை எழுப்பி சொதக் என்று விழும் ஒளியும் கலவையாய் கேட்டன. விழுந்தது அது பூசணி. நிமிர்ந்து கடுங்கோபத்துடன் பார்த்தேன். சுவருக்கு மேல் என் இடது புறத்தில் அங்கொரு முகம் தோன்றியது. முட்டை வடிவ முகம், கருப்பு முடியால் பாதி நிரப்பப்பட்டிருந்த தலை, இரு புறங்களிலும் கூரான காட்டு மீசைகள், மேலும் கண்காணித்து கொண்டிருக்கும் இரு சக்தி மிகு கண்கள். இது எங்களுடைய எவ்வித அடையாளமும் இதுவரை தெரியாத மர்ம பக்கத்து வீட்டுக்காரர் மிஸ்டர் போராட். என்னை கண்ட நொடியில் மலமளவென மன்னிப்பு கேட்கும் அருவியாய் மடைத்திருந்து போனார் அவர். ஆயிரம் மன்னிப்புகளை உங்ககிட்ட கேட்டுக்கிட்டு நிற்கிறேன் டியர் சார். சாரி சார். கொஞ்ச நாளாக நான் பூசணி பயிரிட்டுக்கிட்டு வரேன். இன்னைக்கு காலையில் இந்த பூசணிகளால் எனக்கு நானே அப்படி கடுங்கோபத்துக்குள்ளாகிட்டேன். அதுங்க எல்லாம் தாராளமாக வளரட்டுன்னு விட்டுடுறேன் தெரியுமா.
பெருசா எனக்கு காய் வேணும். இதுதான் என் ஒரே எதிர்பார்ப்பு. சுவத்துல எல்லாம் கூட தூக்கி போட்டு படர விடுறேன். இதுங்களை சுத்தப்படுத்தும் போது இப்படி நேர்ந்துடுச்சு. வெட்கப்படுகிறேன் சார். சாஷ்டாங்கமா விழுந்து மன்னிப்பு கேட்கிறேன் சார். அப்பழுக்கற்ற இப்படிப்பட்ட மன்னிப்புகளுக்கு முன்னால் என் கோபம் இலகி உருகும்படி ஆகிப்போனது. சொல்ல போனால் அழுகிய இந்த தாவர பாகம் ஒன்றும் என் மீது விழுந்துவிடவில்லை. கூடவே தேவையற்ற தாவரத்தை தூக்கி அடுத்த வீட்டுக்குள்ள எறிவது எங்களுடைய புது நண்பரின் பொழுதுபோக்கும் கிடையாது என்ற எண்ணமோ இப்பொழுது என்னுள் விளைந்தது. அப்படி ஒரு பழக்கம் இருந்தா எப்படி இவரை பக்கத்து வீட்டுக்காரரா வைத்துக்கொண்டு சமாளிப்பது? விளங்கி கொள்ள முடியாத இந்த வித்யாசாகர் குள்ளர் என் நினைவுகளை படித்து விட்டார் என்று தோன்றியது. ஹோ நோ என்று ஆச்சரியமாக கதறலிட்டார். வீணா உங்களுக்குள்ள குழம்பிக்காதீங்க. இப்படி எறிவதெல்லாம் எனக்கு தினசரி வழக்கமே கிடையாது என்றவர் சற்று ஆழமான உளவியலை பேசுவது போல பின்வருமாறு சொன்னார். ஒரு இலக்கை வச்சுக்கிட்டு அதை அடைய ஒரு மனுஷன் ஓய்வு ஒழிச்சல் இல்லாம உழைக்கலாம். பரபரன்னு ஓடி ஆடி உழைக்கலாம். எப்படா இந்த வேலையெல்லாம் ஒழியும்னு நினைக்கும் அளவுக்கு கடுமையா உழைக்கலாம். ஆனா இதெல்லாம் அடைந்து முடிந்த பிறகுதான் அவனுக்கே உரைக்கும். அவன் தாளா ஆசை கொண்டு காத்திருப்பது அவனுடைய அந்த பழைய பரபரப்பான நாட்களுன்னு. எப்போ ஒழியும்னு அவன் வெறுத்தானோ அதே நாட்களுன்னு. என்ன விளங்குதா? எஸ் என்றேன் நான் மெதுவாய். இதே போலதான் எல்லாருக்கும் நடக்குதோன்னு நினைக்கிறேன். என்னையே ஒரு உதாரணமா எடுத்துக்கலாம். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி மூதாதையர் வழியில எனக்கு நிறைய பணம் வந்தது. எதிர்பாராதது. என் கனவை நனவாக்கி கொள்ள எனக்கு போதுமானது அது. எனக்கு பயணம்னா கொள்ள ஆசை. உலகத்தின் பல பாகங்களை பார்க்க அனுபவிக்க. வெல், நான் சொன்ன அதிர்ஷ்டம் எனக்கு அடிச்சது. நான் இப்ப சொன்ன மாதிரி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி. ஆனா நான் இன்னும் இங்கேயே. என் குள்ள பக்கத்து வீட்டுக்காரர் ஒப்புதலாய் தலையசைத்தார். ஒன்றை அடைய நினைக்கிறோம், அதுவும் கிடைக்குது. அப்போ ஒரு வெற்றிடம் உருவாயிடுது. பழையபடி துடிக்க ஆரம்பிச்சிடுறோம். இன்னொரு தேடுதலுக்காக சுழலும் சக்கரம் நிற்காமல் விளைவிக்க விட்டு புது சமாச்சாரத்துக்கு தாவினார். குறிச்சுக்கோங்க தோழரே, என் தொழில் ஒரு விறுவிறுப்பான தொழில். உலகத்தில் இருக்கும் தொழில்களிலே அதிக இன்ட்ரெஸ்டிங்கான தொழில் இதுதான். ஹோஹோ என்றேன் நான் ஊக்குவிக்கும் விதமாய். அந்த கணத்தில் கரோலினின் குண அதிசயம் என் மீது ஸ்ட்ராங்காக படிந்து இயங்கியது. மனித நடவடிக்கைகளை உளவியலை படிப்பது சார். மறுப்பின்றி இவர் ஒரு ஓய்வு பெற்ற முடித்திருத்துபவர்தான். மனித உளவியலின் ரகசியங்களை முடித்திருத்துபவனை தவிர வேறு யாரு ஆழமாய் அறிய முடியும்? எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருந்தான், அதாவது நண்பன். என்னை விட்டு வருஷக்கணக்காக பிரியவே பிரியாதவன். அப்பப்போ சித்த சுவாதீனம் இல்லாமல் போல நம்மை பயமுறுத்துவான். இருந்த போதிலும் எனக்கு மிக நெருக்கமானவன் அவன். அவனுடைய அப்படிப்பட்ட முட்டாள்தனங்களை பிரித்திருப்பது கூட என்னால் இயலாத ஒன்றாய் இருக்கும் என்பதை புரிஞ்சுக்குங்க. அவனோட வெகுளித்தன்மை, பொய் தெரியாத உண்மையான தோற்றம் அவனுக்கு உயர்ந்த அன்பளிப்புகள் தந்து மகிழ்வித்தது. அப்படி அவன் மகிழ்வதை பார்த்து பூரிப்பது வார்த்தைகளால் இட்டு நிரப்பி விளக்க முடியாத அளவுக்கு இவற்றையெல்லாம் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் தெரியுமா. காலமாயிட்டானா? இரக்கத்தோடு கேட்டேன். அப்படிலாம் இல்லை, வளமாக வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கான். ஆனால் உலகின் மறுபக்கத்தில் அர்ஜென்டைனாவில் இப்போ இருக்கான் அவன். அர்ஜென்டைனாவிலையா? பொறாமையோடு கேட்டேன் நான். தென் அமெரிக்காவுக்கு போய் ஆகவே வேண்டும் என்றொரு எண்ணம்
அணையாமல் எப்பொழுதுமே என்னுள் இருப்பது உண்டு. பெருமூச்சு விட்டு நிமிர்ந்தேன். மிஸ்டர் போராட் என்னை பரிதாபமாக பார்த்த வண்ணமாயிருந்தார். எல்லோரையும் உடனே படித்து புரிந்து கொண்டு விடும் குள்ளனாய் பட்டார் அவர். நீங்க அங்கே அடிக்கடி போவீங்களோ கேட்டார் அவர். ஒரு பெரும் மூச்சோடு மறுப்பாய் தலையசைத்தேன் நான். நான் நினைச்சா போயிருக்கலாம் என்றேன். 1 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு முட்டாளை விட மோசமான பேராசையானவன். விளங்குது என்ற அவர், அது இருக்கட்டும், உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன் என்றபடி கேட்டார். இந்த குக்கிராமத்தில் உங்களுக்கு சந்தேகம் வர அத்தனை பேரை பற்றியும் நல்லா தெரிஞ்சிருக்கணும். கண்ணங்கரு கேசத்தோடும் அதே போன்ற கருகரு கண்களோடும் இருக்கும் அந்த அற்புதமான அழகன் யார்? தலையை பின்னுக்கு போட்டுக்கொண்டு மேட்டுமையாகவும் அதே சமயம் உதட்டில் எப்பயுமே ஒரு புன்னகையை சுலபமாகவும் சுமந்து நடக்கும் அந்த ஆண்மகன் யார்? இந்த விவரிப்பு எவ்வித சந்தேகமும் இன்றி எனக்கு விடையை தந்தது. அது கேப்டன் ரால்ஃப் பேடனா இருக்கணும் என்றேன் மெதுவாய். அவனை நான் இங்கே முன்னமே பார்த்திருக்கும் வாய்ப்பு இல்லையா? நோ, அவன் கொஞ்ச நாட்களாகவே இங்கே இல்லை. அவன் பெர்லின் பார்க்கின் ஆக்ராய்டுடைய மகன். சரியா சொல்லணும்னா வளர்ப்பு மகன். என் பக்கத்து வீட்டுக்காரர் திடீரென்று பொறுமை இழந்து விட்டவரை போன்ற துடிதுடிப்பினையும் காட்டினாள். ஓ, நானே இதை யூகிச்சிருக்கணும். மிஸ்டர் ஆக்ராய்டு அவனை பற்றி பலமுறை என்னிடம் பேசியிருக்கிறாரே. உங்களுக்கு ஆக்ராய்டை தெரியுமா? ஆச்சரியத்தை மறைக்க இயலாமல் கேட்டேன். மிஸ்டர் ஆக்ராய்டுக்கு என்னை லண்டனில் இருந்தபோதே தெரியும். நான் அங்கே பணியில் இருந்தபோது என் பணி பற்றிய எதையுமே இங்கே ஒருத்தருக்கும் சொல்லக்கூடாதுன்னு அவருக்கு கட்டளையிட்டிருக்கேன் நான். ஐ சி என்ற நான் விசித்திரமாய் சவடால் அடிக்கிற ஆடம்பர பேச்சினை தனது பகட்டான புன்முறுவலோடு தொடர்ந்த வண்ணம் இருந்தார் அந்த குள்ளர். பிறர் அறிந்து கொள்ளா வண்ணம் ஒருத்தர் மாறு வேடத்தில் இருக்க பிரியப்படுறார். தேவையற்ற புகழும் பிரபல்யமும் எனக்கு பிடிக்காதவை. என் பேரை மாற்றி போட்டு இந்த கிராமத்தில் நீங்கள்லாம் பிசைவதை கூட திருத்த நான் விரும்பலை. அப்படியா என்ற நான் இதற்கு என்ன மாற்று வார்த்தையை பேசுவது என்று தெரியாமல் கேப்டன் ரால்ஃப் பேடன் என முணுமுணுத்தார் மிஸ்டர் போராட். இவன் ஆக்ராய்டின் உறவான அழகு ஃப்ளோராவுடன் நிச்சயமாகியிருக்கான். இதை யார் உங்ககிட்ட சொன்னது என்று மிகவும் அதிசயப்பட்டதால் உடனடியாய் கேட்டேன் நான். மிஸ்டர் ஆக்ராய்டு 1 வாரத்துக்கு முன்னாடி இதை பற்றி அவருக்கு அத்தனை சந்தோஷம். இப்படி ஒன்று நடக்கணும்னு அவர் ரொம்ப நாளாக ஏங்கிக்கிட்டு இருந்தது போல உணர்ந்தேன் நான். இதை எப்படியாவது மறுக்காம ஏற்றுக்கணும்னு இளைய பயலை அவர் பலவந்தப்படுத்தியிருப்பார்னு நம்புகிறேன். இது தப்பு. இப்படி பண்ணவே கூடாது. ஒரு இளைய வாலிப அழகன். அவனுக்கு பிடிச்ச மாதிரி தான் கல்யாண வாழ்க்கையில் செட்டில் ஆகணுமே தவிர எதுவோ எதிர்பார்த்திருக்கும் ஒரு வளர்ப்பு தந்தையை திருப்திப்படுத்த அல்ல. என் யூகங்கள் அத்தனையும் அப்படியே தலைகீழாய் கவிழ்ந்து கொட்டி போயின. ஒரு முடி திருத்துபவனை போய் தனது நம்பிக்கைக்கு உகந்தவனாய் எடுத்துக்கொண்டு அவனிடம் தனது உறவுக்கார பெண் மற்றும் வளர்ப்பு மகனின் கல்யாணத்தை பற்றி ஆக்ராய்டு பேசியிருப்பார் என்பதை என்னால் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியவில்லை. இதனால் இந்த போராட் நிஜத்தில் ஒரு பார்பரா இருக்க முடியாது என்ற கோணத்தில் நான் சிந்திக்க ஆரம்பித்தேன். இப்படி ஒரு குழப்பம் என்னுள் இருப்பதை அவரிடமிருந்து மறைத்துவிட என் மூளைக்குள் அப்பொழுது வந்த முதல் விஷயத்தை பேசிவிட்டேன். ரால்ஃப் பேடனை இப்படி கவனிக்கும்படி உங்களை எது தூண்டுச்சு? அவனுடைய அற்புதமான தோற்றமா? கிடையாது. அது மட்டும் கிடையாது.
ஒரு இங்கிலீஷ்காரனையும் விட அதி அற்புத சுந்தரனா தோன்றும் அது மட்டுமே கிடையாது. உங்க லேடி நாவலாசிரியருங்க வர்ணிக்கும் கிரேக்க கடவுள் மாதிரியான தோற்றம் மட்டுமே கிடையாது. அந்த இளைஞனை பற்றி என்னவோ இருக்கு, நான் புரிஞ்சிக்கொள்ள முடியாத ஒன்று. என் மீது விவரிக்க முடியாத ஒரு பாதிப்பினை உண்டு பண்ணும்படி அந்த கடைசி வாக்கியத்தை கிசுகிசுப்பாய் சொன்னார் அவர். அவருக்குள்ளேயே வெளிச்சமாகி உள்ள ஏதோ ஒரு தகவலை வைத்துக்கொண்டு அந்த பயலை ஒட்டுமொத்தமாக வர்ணித்து கூறும் போக்கில் இருந்தது அந்த கடைசி வாக்கியம். என் சகோதரியின் குரல் வீட்டிலிருந்து வீச்சாய் வந்து என் மீது அப்பொழுது விழுந்தபோது எங்கள் இருவரின் சந்திப்பும் இத்தகைய விளங்க ஒண்ணா பாதிப்புடன் நின்றுவிட்டது. நான் உள்ளே போனேன். கரோலின் தலையில் தொப்பி இன்னும் இருந்தது. ஆகா, அவள் அப்பொழுதுதான் கிராமத்திலிருந்து வந்து நுழைந்திருக்கிறாள் என்பது விளங்கியது. எவ்வித முகாந்திரமும் தராமல் துவங்கினாள் அவள். நான் மிஸ்டர் ஆக்ராய்டை சந்திச்சேன். அப்படியா? நான் தான் அவரை பிடிச்சு நிறுத்தினேன். ஆனா அவர் ஏதோ பெரிய அவசரத்துல இருப்பது மாதிரியும் உடனடியா போகணும் என்னும் பரபரப்புல இருந்த மாதிரியும் தோணுச்சு. இப்படித்தான் இருந்திருக்க வேண்டும் என்பதில் எனக்கு ஐயம் கிடையாது. இன்றைய முந்தைய பாகத்தில் மிஸ் கன்னட்டிடம் அவர் இப்படிதான் உணர்ந்தார், அதே போலதான் மிஸ் கரோலினிடமும் அவர் உணர்ந்திருக்க வேண்டும் என்பதில் எனக்கு சந்தேகமே கிடையாது. சொல்லப்போனால் இவள் விஷயத்தில் இன்னும் வீரியமாய் மாட்டிக்கொண்டால் வெளியேறுவது அத்தனை கஷ்டமாக போகும் கரோலினிடம். அப்பவே அங்கேயே ரால்ஃப் பற்றி அவர்கிட்ட கேட்டேன். முழுக்க முழுக்க ஆச்சரியப்பட்டு போனார் அவரு. அந்த பையன் இங்கு வந்து இறங்கியிருப்பது பற்றி அவருக்கு துள்ளி கூட ஐடியாவே இல்லை. நான் ஏதோ தப்பான தகவலை சொல்வதாதான் அவர் நினைச்சார். நான் தப்பான தகவலா? கேலி கூத்து என்றேன் நான். உன்னை பற்றி இன்னும் அவரு ஆழமா தெரிஞ்சிருக்கணும். பிறகு ரால்ஃபும் ஃப்ளோராவும் நிச்சயமாகி இருக்கும் விஷயத்துக்கு போனார் அவர். பெருமையாய், அது எனக்குத்தானே தெரியும் என்றேன் நான். யார் சொன்னது உனக்கு? நம்ம புது பக்கத்து வீட்டுக்காரர். ஓரிரு நொடிகள் எதுவும் பிடிபடாமல் கரோலின் அல்லாடுவது வெளிப்படையாகவே தெரிந்தது. அப்புறம் கிராமத்து ஆண்கள் லாட்ஜில் தான் அவன் தங்கியிருக்கிறான் என்ற விஷயத்தை நான் ஆக்ராயிற்கிட்ட சொன்னேன். கரோலின் என்று அழைத்த நான் யாருக்கிட்ட என்னத்தை சொல்வது என்ற விவஸ்தையே இல்லாம ஓலப்பானையில தண்ணிய கொட்டின மாதிரி இப்படி நீ லொடலொடன்னு சொல்லிக்கிட்டு அலைவது உனக்கே நாளைக்கு பாதகமா ஆகிடும்னு நினைக்கவே மாட்டியா என்றேன். நான்சென்ஸ் என்றால் என் சகோதரி என்னை. எல்லோருக்கும் எல்லா விஷயங்களும் தெரிஞ்சாகணும். அப்படி மற்றவர்கள் விஷயங்களை பரப்புவதை நான் என் கடமையாக செய்கிறேன். மிஸ்டர் ஆக்ராய்டு என்கிட்ட ரொம்ப விசுவாசமா நடந்துக்கிட்டார் தெரியுமா? ஓ என்றேன் நான். அந்த முன்னுரையினால் இன்னும் நிறைய வர காத்திருக்கின்றன என்ற சுத்தமான புரிதலோடு. அவர் நேரா லாட்ஜுக்கு போனார்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனாலும் அவனை அங்கே ஆக்ராய்டு பார்க்க முடிஞ்சிருக்காது. பார்க்கல இல்லைங்கிற. ஏன்னா நான் அங்கிருந்து திரும்பும்போது மரக்காடுகள் வழியா வந்தேன். மரக்காட்டுக்கா போன? இடைமறித்தேன் நான். இதையெல்லாம் அப்படியே வழித்து எறிந்துவிட்டு முன்னேறும் நெஞ்சுரம் பெற்றிருந்தாள் கரோலின். இது ஒரு அற்புதமான நாள் என ஆச்சரியமாய் சொன்னாள். எனவே அதுக்குள்ள போய் ஒரு ரவுண்டு அடிச்சிட்டு வரலான்னு முடிவு செஞ்சேன். பனிகாலத்து குளிரை உள்ளடக்கி பச்சை வாசம் கமழும் காட்டின் உட்பகுதி இந்த இலையுதிர் காலத்துல அனுபவிக்க வேண்டிய ஒரு சொர்க்கம். வருடத்தின் எந்த ஒரு பருவ காலத்திலும் காட்டுக்குள்ள போய் ஆனந்தப்படுவது என்றால் துளியும் பிரியப்படாதவள் கரோலின். கால் பூரா களிமண் ஒட்டிக்கொள்ளும் பிரதேசம் அல்லது தலையில் எதிர்பாராத ஏதாவது எச்சங்கள் விழுந்து கொண்டிருக்கும் கன்றாவி. இவைதான் அவளை பொறுத்தவரை காடு என்பது. நோ, மூக்கை நீட்டிக்கொண்டு ஓடும் கீரிப்பிள்ளை குணம்தான் அவளை அங்கே வரை இழுத்து போயுள்ளது. முழு கிராமத்தின் எந்த ஒரு பிராணியும் பார்க்க முடியாதவாறு மனம் கவர்ந்தவளை தனியே தள்ளிக்கொண்டு போகவல்ல மரக்காடு அது.
கிங்ஸாபாட் கிராமத்தின் அருகாமை காடு பெர்லின் பார்க்குக்கும் அருகே வரும். என்றேன் நான். தொடரு. நான் சொன்ன மாதிரி காட்டுக்குள்ள ஒரு சின்ன ரவுண்டு அடிச்சிட்டு திரும்பிக்கிட்டு இருந்தேனா, அப்பதான் சில குரல் என் காதுல விழுந்தது. கரோலின் நிறுத்தினாள். ஒரு குரல் ரால்ஃப் பேடனுடையது. உடனடியா இது எனக்கு தெரிந்து போச்சு. இது இன்னொன்று ஒரு பெண்ணுடையது. அவங்க என்ன பேசுறாங்க என்பதை கேட்பதெல்லாம் என் குறிக்கோளே கிடையாது. உனக்கு அப்படியெல்லாம் குணம் கிடையாதே என்றேன் நான் வஞ்ச புகழ்ச்சியாய். இந்த கிண்டல் அவளிடம் எடுபடாமல் தோற்றே போனது. ஆனா அவங்க பேசுறது என் காதுல விழுவதை தடுக்க முடியாமல் போயிடுச்சு. அந்த பொண்ணு என்னவோ சொன்னா, அது என்ன என்பதை என்னால பிடிக்க முடியாம ஆயிடுச்சு. இதுக்கு ரால்ஃப் பதில் தந்தான். பயங்கர கோவத்துல அவன் இருந்த மாதிரி இருந்தது. பாரு அப்படின்னா அவன் ஒரு நயா பைசா இல்லாம என்ன அந்த கிழவன் அறுத்து விட்டுடுவான்னு உன் மண்டைக்கு ஏறவே இல்லையா? கடந்த சில வருஷங்களாகவே என்னால அவனுக்கு போதும் போதும்னு ஆகிடுச்சு. இது அதுக்கு இன்னும் வலு சேர்க்க போகுது. கிழவன் மண்டைய போட்டுட்டானா நான் மில்லியனரா மாறிடுவேண்டி. ஒரே ராத்திரியில செலவழிக்கிறதுல கஞ்சனா இருக்கிறத வச்சு அவன் பரம ஏழன்னு எடை போட்டுடாத. பணமத்தையில தூங்கிக்கிட்டு இருக்கான். எழுதியிருக்கிற உயில அவன் முழுசா மாத்தி எழுதிடுற மாதிரி நடந்துக்க நான் விரும்பல. கவனி, விஷயத்த என்கிட்ட விட்டுட்டு நீ கவலைப்படாம இரு. இவைதான் அவனோட அச்சு அசலான வார்த்தைகள். எனக்கு அச்சர சுத்தமா நினைவிருக்கு. என் துரதிர்ஷ்டம் அப்பன்னு பார்த்தா நான் ஒரு காஞ்ச சுள்ளி மேல காலை வைக்கணும் வச்சேன். உடனே அவங்க குரலை மலன்னு தணிச்சிட்டாங்க. அப்புறம் அது கூட பத்தாதுன்னு நினைச்சாங்களோ என்னவோ நகர்ந்து போயிட்டாங்க. நானும் பின்னோடையே ஓட முடியாத இக்கட்டு. அதனால அந்த பொண்ணு யாருங்கிறத என்னால கவனிக்க முடியாமலே முடிஞ்சிடுச்சு. இது உன்னை கேவலமா வெறுக்கடிச்சிருக்குமே என்றேன் நான். இப்படி அலைஞ்சதால திரும்பும்போது உனக்கு மயக்கம் வர்ற மாதிரி ஆகி அதனால நீ அங்கே பக்கத்திலேயே இருந்த லாட்ஜுக்கு வந்து மயக்கத்துல இருந்து விடுபட ஒரு பெக் பிராண்டிக்காக போய் அப்போ அங்கே பணியில் இருக்க வேண்டிய அந்த 2 பார் பொம்பளைங்களும் டியூட்டியில இருக்காங்கனாலும் அலச முயற்சி செஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன். துளி தயக்கமின்றி அது அந்த 2 பார் பொம்பளைங்கள்ல ஒருத்தி கிடையாது என்றாள் அவள். அது ஃப்ளோரோ ஆக்ரைடு தான் என்பதுல 90% நான் ஊர்ஜிதமா இருக்கேன். இருந்தாலும் இப்படி நினைக்கிறது புத்திசாலித்தனமா படல. எஸ் என அங்கீகரித்தேன் நான். அப்படி அது ஃப்ளோராவா இல்லாவிட்டால் வேறு யாரா இருக்க முடியும்? சுற்று வட்டாரத்தில் இயங்கும் வேலைக்கார பெண்களின் பெயர்களை வெகு துரிதமாக ஒரு பட்டியலிட்டு அவங்களுக்கு இந்த விவகாரத்தில் உள்ள சாதக பாதக காரணங்களையும் விவரித்து முடித்தே விட்டாள் என் சகோதரி. இடையே மூச்செடுத்து கொள்ள அவள் சற்றே ஆசுவாசமான போது முக்கிய பேஷண்ட் ஒருவன் வந்து பாவம் காத்திருக்கிறான் என்றபடி நான் நழுவிவிட்டேன். லாட்ஜிக்கு போவது என முடிவு கட்டி கொண்டேன். இப்பொழுது ரால்ஃப் பேடன் அங்கு திரும்பியிருப்பான். எனக்கு ரால்ஃப் பேடனின் தாயாரை வெகு விமரிசையாய் தெரிந்த காரணத்தினால இவனுக்குள் இந்த உலகம் எதையெல்லாம் புதிரா பார்க்கின்றனவோ அதெல்லாம் ஏன் அப்படி என என்னால் விளங்கி கொள்ள முடியும். இதனால் இங்கு கிங்ஸாபாட் குக்கிராமத்தில் இருக்கும் ஏனைய எவரையும் விட நன்றாகவே ரால்ஃபை எனக்கு தெரியும். பரம்பரை குணங்களின் தாக்கத்தின் ஒரு இறை இவன் எனலாம். தப்பில்லை. இவனுடைய அம்மாவின் விட்டொழியா முடியாத கடும் குடிப்பழக்கத்தை இவன் அடி ஒற்றி தொடரவில்லை. ஆயினும் இவனுக்குள் விளக்க முடியாத தொய்வும் அசதியும் நிரந்தரமாக கிடந்தன. காலையில் உதயமான எனது புது ஃப்ரெண்ட் வியந்தது போல
இவன் ஒரு அழகனே. கச்சிதமாய் உடற்கட்டு அமையப்பெற்று 6 அடிக்கும் மேலான உயரத்துக்குள் ஒரு தடகள வீரனின் தோற்றம் பொலிவில் எப்பொழுது வேண்டுமானாலும் ஈர்க்கும் காந்த சிரிப்பு உதடுகளிலிருந்து எப்பொழுது வேண்டுமானாலும் கொட்டிவிடலாம் என்ற அமைப்பில் தகதகக்கும் கருப்பு நிலா இவன். எவ்வித மெனக்கெடலும் இல்லாத வசீகரிக்க என்றே பிறந்துள்ள சில அபூர்வ அதிர்ஷ்ட ஜென்மங்களில் தலையாயவன் இவன். ஊதாரிதான். பூமியில் எதன் மீதும் இவனுக்கு பணிவென்பதே கிடையாது. இருந்தாலும் விரும்பத்தக்கவன். நட்பையும் மீறி இவனது ஒவ்வொரு நண்பனும் இவனுக்காக பக்தி செலுத்தும் அளவுக்கு அர்ப்பணிப்பும் மிக்கவர்கள். இந்த பயலுக்கு என்னால் ஏதாவது காரியம் பண்ண முடியுமா? முடியும் என்றே பட்டது எனக்கு. லாட்ஜில் மேற்கொண்ட விசாரிப்பில் இவன் அப்பொழுதுதான் உள்ளே நுழைந்திருக்கிறான் என்பது தெரிய வந்தது. மாடி ஏறி போன நான் முன்னறிவிப்பு ஏதுமின்றி உள்ளே நுழைந்தேன். இதுவரை நான் கேட்ட செய்திகளை வைத்துக்கொண்டு ரால்ஃபின் மனோநிலை எப்படி இருக்கும் என யூகித்திருந்த நான் ஒரு கணம் இவனால் எப்படி வரவேற்கப்படுவேன் என்ற சந்தேகம் கொண்டேன். தயங்கினேன். ஆனாலும் கிடைத்திருக்கும் வாய்ப்பினை நான் தவறவிடுதல் கூடாது. ஹாய், அதோ பாருடா டாக்டர் ஷெப்பார்ட், வாங்க 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 என்றான். என்னை ஏற்றுக்கொள்ள முன்னால் வந்தான். கைகளை அகலமாக நீட்டிக்கொண்டு ரவி பிரகாசம் முகசிரிப்பில் ஒளிர என் புருவங்களை உயர்த்திய நான், இந்த இடத்துல நீ வந்து தங்கியிருக்க என்றேன். வெறுப்பான சிரிப்பினை பதிலாக்கினான் அவன். அது ஒரு பெரிய கதை டாக்டர். நடக்கிற எல்லாமே எனக்கு சாதகமாக நடக்க மாட்டேங்குது டாக்டர் ஷெப்பர்ட். கொஞ்சம் குடிக்கிறீங்களா? தேங்க்ஸ் என்றேன் நான். குடு. போய் மணியடித்துவிட்டு அவன் திரும்பி இருக்கைக்கு வந்தான். குழப்ப சகதிக்கு நடுவில் மாட்டிக்கிட்டு முழி பிதுங்கிக்கிட்டு இருக்கேன். சொல்லப்போனா அடுத்து என்ன செய்யறதுன்னு கூட எனக்கு தெரியல. கருணை பொதிந்து, என்ன ப்ராப்ளம் என்றேன். எல்லாம் என் அப்பந்தான். அவர் என்ன பண்ணிட்டார் உனக்கு? ப்ராப்ளம் அவர் என்ன எனக்கு பண்ணிருக்கார் என்பதை பற்றி அல்ல, அது அவர் எனக்கு என்ன பண்ணிடுவாரோ என்பதை பற்றி. அடித்த மணிக்கு பதிலாய் ஒருத்தன் வந்து நின்றான். அவனிடம் குடிக்க சில விஷயங்களை சொன்னான். அவன் கேட்டுக்கொண்டு நகர்ந்ததும் தன்னையே சுமக்க இயலாதது என்பது போல அப்படியே கை வைத்த நாற்காலியில் புதைந்து தனக்குத்தானே வெறுப்பாய் முணுமுணுத்தான். முகம் சுளித்தான். அதென்ன, உண்மையாகவே அத்தனை சீரியஸானதா? நான் கேட்டேன். அவன் ஒப்புதலாய் தலையசைத்தான். நான் இந்த தடவை விட போறதே இல்லை என்றான் அசூசையாய். அசாதாரணமாய் அவன் குரலின் பாவத்தில் இருந்த கணம் அவன் உண்மையைத்தான் பேசிக்கொண்டிருக்கிறான் என்பதை உணர்த்திற்று. ஆழ்ந்து புதைந்து போகும் அளவுக்கு சமாச்சாரம் அவனை ஆக்கியிருந்தது. சொல்லப்போனா என தொடர்ந்த அவன், எனக்கு முன்னாடி பாதை எப்படி விரிஞ்சு எந்த பக்கம் போய்கிட்டு இருக்குன்னே எனக்கு தெரியல என்றான் குழப்பமாய். அது மட்டும் எனக்கு புலப்பட்டதுன்னா, என்னால் உனக்கு உதவ முடியும்னா என சற்று கூச்சமாய் முன்வந்தேன். ஆனால் அவன் ஸ்திரமாய் மறுத்து தலையசைத்து விட்டான். உங்கள் அன்புக்கு நன்றி டாக்டர், ஆனால் என்னால் உங்களை இந்த சமாச்சாரத்துக்குள்ள நுழைய விட முடியாது. நான் இதை தனியாகத்தான் விளையாடி ஆகணும். சில நிமிடங்கள் அமைதியாய் இருந்த அவன் பிறகு சற்றே அந்நியமான மற்றும் வித்தியாசமான குரல் எடுத்து சொன்னான். எஸ், நான் இதை தனியாதான் விளையாடி ஆகணும். அத்தியாயம் 3 முடிந்தது.